வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தித் துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி.டி. சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தித் துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில்முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒண்டர்லைன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின்போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி.டி. சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி.டி. சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார்.
ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் பான் வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%லிருந்து 40%ஆக அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41ஆகவும், குரூப் பி பணியிடங்களுக்கு 44ஆகவும், குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45ஆகவும் வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்புப் படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்புப் படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்புப் படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 4ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான் கிங் வீயை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சீயை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜுவான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தித் துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு VD சதீஷன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.